Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கல்யாணம் ஆன ஒரு 2-3 இயர்ஸ் சொல்லவே இல்லை. மறைச்சிட்டாரு வெளியே. கல்யாணம் ஆனதே யாருக்கும் சொல்லலை. நான் சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது, நான் சிம்பிளா தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டி இருந்தது. எங்க பாத்தீங்க? இப்ப அவரு தூத்துக்குடிங்கிறாங்க, நீங்க நாகர்கோயிலுங்கிறீங்க. எங்க ஏதோ படிச்சீங்களா? ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் அது. ஓ ஃபேன் கேர்ள். நீங்க எதை பார்த்து அவங்களுக்கு? நீங்க நாதஸ்வரம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆமா, திருமுருகன் சார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையவே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறதே என்னென்னா, நான் ட்ரைவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. நாங்களும் ஒரு 3 days ட்ரை பண்ணோம். எனக்கு அந்த நம்பர் கொடுத்தவங்களும் நானும் ஒரு 3 days ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 3ஆவது நாள் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, விட்டுரு, சைக்கிளில் வந்துட்டு இருக்கானா இருக்கும், அதான் இவ்வளோ 3 நாள். மக்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது சீரியலில் நடிக்கிறேன், எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கும்லண்ணே. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பட் அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபினான்ஷியல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு திறமை இருந்தோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. இவ்வளோ சம்பளம் தெரிந்தால் தான் நான் நடிக்க வருவேன்னு நான் கேட்டதும் கிடையாது, என்ன ரோல்னு கேட்டது கிடையாது. நடிக்க கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். அது நெகட்டிவா பாசிட்டிவா கேரக்டர் ரோலா, அதனால லைஃப் வருமா வராதா எதுவுமே எனக்கு தெரியாது. நடிக்கணும் கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். ஓகே, பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி திருப்தியாக 3 வருஷம் நடித்தேன், ஹாப்பியாக, அப்படிங்கிற சந்தோஷம். அப்புறம் லவ் பண்ணும்போது எதுவும் தெரிஞ்சிருக்காது. வந்ததுக்கப்புறம் மீடியா ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், அவரோட சேலரி வந்துட்டு முன்ன பின்ன ஏறும், அப்பப்போ இருக்கும், இல்லாமல் கூட போகும். இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போது அம்மா நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். ஐயோ, அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஏமா நாங்கள் சொல்ல வேண்டியது நீங்க சொல்லிட்டேம்மான்னு. கல்யாணம் ஆனது என்ன வருஷம்? அதான் 2000ல தான், ஏதோ அந்த வருஷத்துக்குள்ள 2000ல 17. வணக்கம் 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 ரகு. பாப்போ வணக்கம். செம்ம டயர்டாக இருக்காங்க போல. ஓகே, நிறைய விஷயங்கள் கேட்கணும் உங்களோட கரியர் ரிலேட்டடாகவும் சரி, ஃபேமிலி. அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கல்யாணம் ஆச்சுன்னா அப்படியே வெளியெல்லாம் தெரியும், பட் நீங்கள் வந்து அப்படியே மூடி மறைச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். உண்மையா? எப்படி வெளியிலலாம் சொல்லுவாரா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாரா? ஆமாம், இப்போ நான் ஜாஸ்தி சொல்லுவாங்க. முன்னாடி கல்யாணம் ஆன ஒரு 2-3 இயர்ஸ் சொல்லவே இல்லை. மறைச்சிட்டாரு வெளியே. கல்யாணம் ஆனதே யாருக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. இப்பதான் குழந்தைலாம் இப்பதான் என்ன லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருக்காங்க. அதனால இனி பிரச்சனை கிடையாது, டேய் இனிமே பிரச்சனை இல்லடா, அதனால சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கல்யாணம் அந்த விஷயம் அது எப்படி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும்? கண்டிப்பா யாருக்கா தெரிஞ்சிருக்கும்ல. கல்யாணம் எப்படி நடந்தது, எங்க நடந்தது, அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அம்மா டிவில கூட போட்டு வச்சிட்டு பார்த்துட்டு இருப்போம். அடிக்கடி போட்டு பாப்பாரா? ஓ, நீங்க பாப்பீங்களா? ஓகே. ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான் எங்களோடது. ஸோ அது ஒரு சொல்லணுமா ஃபுல்லாக கதை? ஒரு ஒன்லைன் சொல்லு, ஒன்லைன் ஒரு படத்தோட கதை சொல்லுவேன் பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒன்லைன். அது 2 வீட்லேயும் ஓகே பண்ணி பேசி திருச்செந்தூரில் வச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருக்குமே சொல்லலை. அது நீங்கள் தான் சொல்லணும். ஏன் உங்கள் சர்க்கிள் யாருக்குமே சொல்லலை? ஏன் மறைச்சிங்க? ஏன் மறைச்சின்னு கிடையாது. அந்த டைம் வந்து நான் மாப்பிள்ளை சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து வீட்டில் 2 பேரும் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக கல்யாணம் பண்ண போகிற ஒரு 10 நாள் இருக்கும், என்னோடய மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு. ஜிம்முக்கு போய்ட்டு வரும்போது தொலைஞ்சிருச்சு. திருப்பி அந்த டைமில் வந்து எக்கனாமிக்காக ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்தேன் நான், உண்மையாக சொல்லி ஆகணும். அப்புறம் பார்த்தேன், சரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம மேரேஜ் பண்ணணும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது, நான் சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டி தான் நான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிறது சின்ன வயசுலேயே இருந்தது. ஏன்னா எங்கள் அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான். நம்ம ஆடம்பரம் சொல்ல முடியாது, நம்ம தகுதிக்கு தக்கன கல்யாணம் பண்ணி செலவுலாம் பண்ணி அப்படிலாம் வந்த ஒரு ஃபேமிலி. நம்ம கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக பண்ணி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி என் மொபைல் காணாமல் போச்சு. இன்னொன்று, நான் எக்கனாமிக்கும் ரொம்ப டவுனாக இருந்தேன். ரொம்ப டவுனாக அப்படி பாதாளக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திருப்பி அந்த மொபைல் மிஸ் ஆகணும், மொபைல் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்புறம் பார்த்தேன், ரைட்டு காரணம் இல்லாமல் எதுவும் மிஸ் ஆகாது. சார் ரைட்டு, 2 வீட்டில் உள்ளவங்க வருவாங்களா கல்யாணத்துக்கு, அது போதும்டா, சிம்பிளாக நேரம் திருச்செந்தூருக்கு போனோம், முருகனுக்கு முன்னாடி வச்சு தாலியை கட்டினோம், கல்யாணத்தை முடித்தோம்.
அப்படியே கிளம்பி. பட் அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமா ஃபீல் ஆகுற ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப, அதாவது அவங்க ரொம்ப சைல்ட்ஹுட்ல இருந்தே கூட வரவங்களோ இல்ல அவங்களோட கெரியர்ல ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு எங்கேயோ காரணமா அந்த ஒரு செலக்டிவா ஒரு 5 பேர் முக்கியமானவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு இருக்கும்ல, அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே ரொம்ப மிஸ் ஆச்சு. இப்போ என்னோட குருநாதர் இருப்பாங்க, நம்ம வளர்த்தவங்க 2-3 பேர் இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு கூட என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. அவங்களாம் கேள்விப்பட்டு வருத்தப்பட்டு டே போடா என்ன மனசில் மச்சான் போடா அப்படி பேசாமலாம் போயிட்டாங்க. அதில் நடந்த சம்பவம், அது ஒரு இன்சிடென்ட் தான். அது இதெல்லாம் எப்போ 2017-18 உங்களுக்கு கல்யாணம் ஆனது எப்போண்ணே? சொல்லுங்க. இங்க பாரு, நீட் எக்ஸாம் கூட நான் எழுதி நான் பாஸ் ஆயிடுவேன். திடீர்னு எப்போ கல்யாணம் வருஷத்தான் கேட்டா பாப்பா பாப்பா ரைட் அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். கல்யாணம் ஆனது என்ன வருஷம்? அதான் 2000ல தான் ஏதோ அது வருஷத்துக்குள்ள 2000ல பரவாயில்ல சொல்லிட்டாங்க. அவர் 17 கேட்டாரு, நீங்க ஊன்னு சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான். 2017. ஏன்னா இப்போ எத்தனை வருஷமா இப்போ கரியர் சீரியல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? எனக்கே தெரியாது ஆக்சுவலி. நான் ஒரு 15 வருஷம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர்லாம் என் பர்த்டே வந்து 15 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் சாதிஸ்டார் வச்சுட்டாரு அப்படின்னு எனக்கு பர்த்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வீடியோலாம். பட் திடீர்னு சசிகுமார் சார் லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த படத்தை ப்ரொமோஷன் சண்டி வந்திருந்தாரு. வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு எனக்கு கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு அவர் வாயால் சொன்னது, இந்த பையன் தான் என்னை முத இன்டர்வியூ எடுத்தது. முத என்ன சுப்பிரமணிய படத்தில் நாள் இன்டர்வியூ எடுத்தது. படம் இன்னைக்கு லிஸ்ட்டில் அடுத்த நாள் காலையில் இன்டர்வியூ எடுத்தது நான் தான், அவர் ஃபஸ்ட்டு. அதை எடுத்து முடிச்சது நான் மறக்கவே மாட்டேன். இவனுக்கு நான் அவார்டு கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னோன்னே அப்போ தான் எனக்கு பொறிப்பட்டுச்சு. சுப்பிரமணியர் வந்து 18 வருஷம் ஆச்சு. ஸோ 18 வருஷத்தில் நான் மீடியாவுக்குள்ள இருந்திருக்கேன். அப்போ ஆர்ஜேவா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் லோக்கல் சேனலில் வேலை பார்த்தேன். ஸோ அது தூத்துக்குடியில் கிங்ஸ் டிவின்னு ஒரு சேனலில். ஸோ அதெல்லாம் சேர்த்து 20 வருஷம். பட் சசிகுமார் சார் சொன்ன மாதிரி அதுலேருந்து கால்குலேட் பண்ணாலே 18 வருஷம் வந்துருச்சு. ஆர்ஜேவா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஜய் ஆங்கர் ஆக்டர் இந்த மாதிரி. ஆமாம், எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நடனம், பாடல் பார்க்கறதுக்கு தான் மக்கள் டேய் என்னடாலாம் வச்சிருக்க வித்தையங்கிற மாதிரி. நாதஸ்வரம்லாம் கூட கிட்டத்தட்ட உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நீங்கள் அப்போவே கொஞ்சம் ஃபேமஸ் அப்படிங்கும்போது நாதஸ்வரம்ல ஒரு செகண்ட் லீடாகவே பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது அதற்கப்புறமே அந்த மணி கஷ்டம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, மக்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது சீரியலில் நடிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கும்லண்ணே. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பட் அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபினான்ஷியல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு திறமை இருந்தோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணுறவரை இதுவரை எந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ கால் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா, தம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறேன் கேட்டால் நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் வாழ்க்கை இதுவரை நான் சம்பளம் இவ்வளோ தருவீன்னு நான் கேட்டதே கிடையாது. இவ்வளோ சம்பளம் தந்தால் தான் நான் நடிக்க வருவேன்னு நான் கேட்டதும் கிடையாது. என்ன ரோல்னு கேட்டது கிடையாது. நடிக்க கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். அது நெகட்டிவா பாசிட்டிவா கேரக்டர் ரோலா அதனால லைஃப் வருமா வராதா எதுவுமே எனக்கு தெரியாது. நடிக்கணும் கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு கல்யாணம் பண்ணுறவர். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து ப்ராஜெக்ட்லாம் கேட்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ இவ்வளோ அமௌண்ட் கேட்டால் நடிக்க கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. நீ கேட்டு பாருங்கள் முதல்ல அப்படின்னு கேட்டு பார்த்தேன். உடனே அதேமாதிரி கூப்பிடல. போச்சா பொழப்பு போச்சா அப்படின்னு திருப்பி வருவாங்க லைனில் பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னா. அதே மாதிரி திருப்பி லைனில் வந்தாங்க, தம்பி நீங்கள் சொன்ன சம்பளத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு. டேய் இத்தனை வருஷம் நான் ஏமாந்துருக்கானா அப்படின்னு தாண்டி இத்தனை வருஷம் நமக்கு இது கேட்க தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள். ஏன்னா வேற எந்த ஃபீல்ட்லையுமே ஒரு நம்ம படிச்சிருக்கோம், இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சேலரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பொசிஷனில் இருப்போம். மீடியா பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு சேலரியை வந்து பிரேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டார்டிங் வர்றாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு இவங்களுக்கு இதுதான், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஏற்றுனா தான் உண்டு இவங்க ஃபீல்டில். இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கூப்பிடுற சேலரிக்கு அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 இயர்ஸாக சேம் சேலரி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஏற்றுறதும் இல்லை, யார்கிட்டையும் கேட்குறதும் இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு டைம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராஜெக்ட் முடிய இது ஒரு ப்ரொசீஜராக பண்ணணுங்கிறதே அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சிருக்கு. இப்போ சொல்கிறாங்கல்ல 18 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா, 18 இயர்ஸில் நம்ம 15 இயர்ஸ் மீடியா நடிக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் 15 வருஷம்னா சொல்லப்போனால் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி இது பண்ணணும், அவங்களோட வேல்யூ அவங்களுக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஆன்லைனில் சொல்லணும். இப்போ கூட இன்ஸ்டாவில் வந்துச்சுன்னா 1 மில்லியன் வாங்கினா இவ்வளோ சம்பளம் வாங்கலாம், ஓகே 500K வந்துச்சுன்னா இவ்வளோ வாங்கலாம், 2 மில்லியன்ஸ் வாங்கினா இவ்வளோ சம்பளம் வாங்கலாங்கிற இப்போல்லாம் தெளிவாக இருக்காங்க பசங்க. பட் நமக்கு அப்போ கிடையாதுல்ல. மக்களாக க்ரௌடை கூட்டம் கூடுவாங்க. அந்த டைம் ப்ரொடியூசராக பார்க்க போகிறோம், டைரக்டர் பார்க்க போகிறாங்களா, நமக்கு தெரியாது. நம்ம வேலையை நமக்கு தெரியாமே இருந்தது. ஸோ ஓகே பணம் சம்பாதிக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி திருப்தியாக 3 வருஷம் நடித்தேன் ஹாப்பியாக.
அப்படிங்கிற சந்தோஷம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து ஹிந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். லவ் மேரேஜ் நீங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்துக்கு வீட்டில் எதிர்ப்பே தெரிவிக்கலையா, இல்லை அதுக்கெல்லாம் ஏதாவது இருந்திருக்குமே, ஏதாவது சொல்லியிருப்பாங்களே? நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி. 2 வீட்லேயுமே அவங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி தான் ரெடி பண்ணாங்க. அவங்க வீட்டில் வந்து நம்ம நீயா நானால தான் ஆக்சுவலி நாங்கள் ரிவீல் பண்ணோம் லவ் மேரேஜுங்கிறது. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுது. எங்கள் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு நாள் வரைக்குமே ஓகேங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லை. ஒரு பயத்தோடு இருந்தாங்க. ஒரு 1 மந்த் முன்னாடி தான் கன்வின்ஸ் பண்ணவே முடிஞ்சுது அவங்கள. ஓகேங்கிற கண்டிஷனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் அப்படியே போயிடுச்சு. ஒரு டபுள் மைண்ட்லேயே சரி ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வேற வழி இல்லைன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி தான் மேரேஜ் நடந்தது. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சி கரெக்டாக அப்படியே கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு பேசி வச்சு அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை வந்து ஆஹா ஓகோன்ட்டு இப்போ பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த ஏன்னா மீடியாங்கிறதுனால நான் வந்து சவுத்து. ஸோ நாகர்கோயிலுங்கும் போது அவங்களுக்கு வந்து சுத்தமாக மீடியா நாலேஜ் எங்கள் சைடில் யாருக்குமே கிடையாது நார்மலாக. அந்த பயம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கு கூட நம்ம ரிலீஜியன் எல்லா இஷ்யூஸுமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட கேரக்டர் பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. எங்க பாத்தீங்க? இப்போ அவரு தூத்துக்குடிங்கிறாங்க, நீங்க நாகர்கோயிலுங்கிறீங்க. எங்க ஏதோ படிச்சீங்களா? ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட். அவங்க மூலமா எனக்கு நம்பர் கிடைச்சு நான் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட். அது ஓ ஃபேன் கேர்ள். நீங்க எதை பார்த்து அவங்களுக்கு? நீங்க நாதஸ்வரம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆமா, திருமுருகன் சார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையவே கொடுத்திருக்காரு. அப்படிதான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட லவ் லைஃபும் கொடுத்திருக்காருல்ல அவருக்கு. இது அவருக்கு தெரியுமா? சொன்னீங்களா? அவர் தெரிஞ்சுன்னா வெளுப்பாரு வந்து ஏன்டா கல்யாணத்துக்கு கூப்பிடல. நான் ஆக்சுவலாக யாரையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஒருத்தவங்க விட்டுட்டு ஒருத்தவங்க கூப்பிடல அப்படின்னா தப்பாயிரும் சொல்லி யாருமே கூப்பிடல. அதனால வருத்தப்பட ரொம்ப ஷாக்காக கேட்டாரு, கல்யாணம் முடிஞ்சா? அப்படியா? ஓ பெரிய ஆள் ஆகிட்டல அப்படின்னாரு. சாரி சார் தப்பா நினச்சிக்காதீங்க, என்னோட சிச்சுவேஷன் அப்படி சொல்லலை, யாருக்குமே சொல்ல. ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க கூப்பிட்டா இருந்தால் நம்ம தப்பாக இருக்கும் அப்படின்னு தோணும். பட் யாருக்குமே சொல்லலை என்னோட சிச்சுவேஷன்ல. இப்போ என்ன ஃபேன் கேர்ள் மூமெண்ட், என்ன விஷயம் பிடிச்சிருந்தது அவர்கிட்ட? நாதஸ்வரம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் கரெக்டா போய் இல்ல பொய்யா சொல்றதுக்கு அப்படியே இல்லை. இப்போ நமக்கு விஜய் தளபதி பிடிக்கும், தலை பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் எனக்கு வந்து அந்த டைம் வந்து மீடியால இருந்து ஒருத்தவங்க சீரியல், அப்போ வந்து சீரியல் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஆமா, இப்போ கூட யூடியூபர்ஸ் நம்ம அந்த மாதிரி வரும்போது அவ்வளோ வேல்யூ யாரும் பண்றது இல்லை. அந்த டைம்ல வந்து ரொம்ப சீரியல் ஆர்டிஸ்ட் போனாலே நம்ம ரொம்ப அதை வேல்யூ பண்ற காலகட்டம். அந்த டைம்ல இவங்க ஃபோன் நம்பர் இருக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது, அப்போ நாதஸ்வரம் வந்து வீட்டில் எல்லாரும் ரொம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ இவர் பாண்டி நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் பாண்டி நம்பரா கொடுங்கன்னு சொல்லி வாங்கி நான் தான் அப்போ கால் பண்ணேன். இவங்களுக்கு கால் பண்ணது ஒரு 4-5 நாள் இவங்க என்ன, நான் ஜென்ரலாக சும்மா தான் ஒரு ஹலோ சொன்னாலே ஹாப்பி ஆகுன்ட்டு அந்த இதில் தான் நான் கால் பண்ணுறேன். இவங்க வந்து பிக் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறதே என்னென்னா நான் ட்ரைவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. நாங்களும் ஒரு 3 டேஸ் ட்ரை பண்ணோம். எனக்கு அந்த நம்பர் கொடுத்தவங்களும் நானும் ஒரு 3 டேஸ் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 3ஆவது நாள் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, விட்டுரு சைக்கிளில் வந்துட்டு இருக்கானா இருக்கும், அதான் இவ்வளோ 3 நாள் தலை என்ன தலை. அப்புறம் ஒரு ஃபேன் கேளாக தான் பரவாயில்ல தலை. வச்சிருக்கிறது பட்டன் ஃபோன் தான். ஐயோ ஒரு 600 நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு 400 நம்பர் பொண்ணுங்க நம்பராக தான் இருக்கும். ஹலோ சார் ஐயோ பேசுவாங்க. ஐயோ எத்தனை லேடிஸ் வாய்ஸாக கேட்குறது. உண்மையிலேயே சொல்ல நம்ம ஒத்துக்கணும்ல அந்த விஷயம். கொஞ்சம் சீனாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கழிச்சு அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணிங்கல்ல என்னன்னு சொல்லும்போது, இல்லை இப்படி சீரியல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்கும்போது, நான் இப்படி காலேஜ் அப்போ நான் ஃபஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயர் போய் படிச்சுட்டு இருக்கேன். அந்த என்ஜினியரிங் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்த டைம். அதை ஜென்ரலாக பேசிட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக நான் வந்து நாங்கள் 3 சிஸ்டர்ஸு. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டாக இன்ட்ரோ ஆகி ஜஸ்ட் இவங்களை மீட் பண்ண போகலான்னு சொல்லி இவங்க நாகர்கோயில் வந்திருந்தாங்க. அப்போ கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதுக்காக போயிட்டு என்ன மீட் பண்ணலான்னு போகும்போது அப்போ நேரில் பார்த்து பிடிச்சி போய் அவங்க ப்ரப்போஸ் பண்ணது. ஓ யார் ப்ரப்போஸ் பண்ணா? அவர் தானா? அவங்க தான். ஒரு 3 நாளா வந்துட்டு ஃபோன் எடுக்கல. எனக்கு டவுட்டா இருக்கு, அது என்ன நல்லா ஃபோன் எடுக்கல, ஆனால் மீட் பண்ண உடனே நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா இல்லை அதுலேருந்து எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஓப்பனாக சொல்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பிடிச்சிது. ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தா அழகாக இருந்தா பேசினோன்னே ஃபஸ்ட் எடுத்து நான் சிஸ்டர் 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கி கொடுத்தாங்க. ஆகா இன்னும் இவங்க ஜிலேபியில் வாங்கி கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்துச்சு. சரி நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கலான்னு தப்பாயிரும் பொழுது இந்த பொண்ணுக்காவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாங்கி கொடுத்துட்டேன். இவ்வளோதான். எனக்கு அந்த டைமில் எதுவும் மைண்ட்லாம் தோணலை. பார்த்தோன்னா ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் ரைட்டு பார்த்து பேசிட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் நைட்டு வந்ததுக்கப்புறம் நம்பர் இருந்தது ஏதோ டிஸ்டர்ப் ஆனிச்சு. அதுதான் நினைக்கிறேன் அந்த தலை விதின்னு சொல்லுவாங்கள்ல, சுத்தி போய் விட்டுருச்சு. ஸோ நமக்கு தோணும், இல்லாட்டே பேச தோணாது. திடீர்னு அவட்ட பேசணுமே அப்படின்னு தோணி நைட்டு 11-12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து ஹலோ சொல்லுங்கள், ஹலோ ஹலோ என்னடா இப்படி மெதுவாக பேசுகிறாங்க அப்படின்னு. திடீர்னு பேசணுன்னே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஓப்பனாக கேட்டேன். நான் என்ன இப்படி உடனே எப்படி கேட்டீங்க வச்சிட்டீங்க, இல்லை தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்ட்டு. நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ என்னன்னு தெரியல, ஒரே நாளில் நடந்த சம்பவம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு இவங்க ஃபோன் எடுக்கணும், ஏன்னா வீட்டில் ஒரே குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் தான், எதுக்கு இவங்க அந்த ஃபோன் அட்டன் பண்ணணும், எதுக்கு கரெக்டாக அதை 12 மணிக்கு இல்லை பேசணும். அப்போ நான் வச்சுருந்தேன் பட்டன் ஃபோன். ஸோ அப்போ பேசி இதை பண்ணது. இப்போ கரியர் வைஸ் இப்போ நீங்கள் வந்துருவீங்க, அதுக்கு லவ் பண்ணும்போது எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்ததுக்கப்புறம் மீடியா ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், அவரோட சேலரி வந்துட்டு முன்ன பின்ன ஏறும், அப்பப்போ இருக்கும், இல்லாமல் கூட போகும். இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போது நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். ஐயோ அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஏமா நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டேம்மான்னு. அப்பாவோட காதல் கதையை கேட்டு அவனுக்கு கதருவாங்கன்னு பார்த்தா நீனா தூங்குற, போர் அடிக்குதா? நீங்க உங்களுக்கான கண்டென்ட் அந்த ஜாலியான கண்டென்ட், இது வேற சீரியஸ் ஆடியன்ஸ். யாருக்கு வருமோ இல்லை, உங்களுக்கு சம்பளம் வராதுன்னு நினைக்கிறேன். பாரு நீ போரான கொஸ்டின்லாம் கேட்குறாங்களா அங்கிள்? சரி ரைட் உட்கார், இப்படி உட்கார், எந்திரிச்சு உட்கார். இப்போ அவரோட அந்த கரியர் வந்துட்டு சேலரி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்பப்போ வரும் வராமல் கூட போகும், இந்த டைம்லலாம் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் எப்படி? அது ஸ்டார்டிங் எனக்கு உள்ள மேரேஜ் ஆகி வரும்போது இவ்வளோ சிச்சுவேஷன் டவுனாக இருக்குங்கிறது ஆக்சுவலி எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து எங்களோடது 7 years லவ், பட் ரொம்ப டெப்த்தாக பேசுறது, ஃபுல்லாக மீட் பண்ணுறது, எப்போவுமே கால் பேசிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகும். அவங்க வந்து அவங்களோட ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 6 months 8 months ஒரு வாட்டி தான் ஊருக்கு வருவாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஹார்ட்லி இயர்லி ஒரு டைம் கூட மீட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அப்படி தான் போகும். ரொம்ப டெப்த்தாக டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எப்போவாச்சும் ரேராக ஏதாவது ஜிம்மில் படுத்திருக்கேன்னு அப்போ சொன்னாங்களே ஒரு ஸ்டோரி. ஸோ ஜிம்மில் நான் வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு திடீர்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்கில் வந்துடும். அதை வச்சு நானே புரிஞ்சுப்பேன் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், பெட்ஷீட் வாங்கி கொரியர் அனுப்பி விடுவேன் அந்த டைமில். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க நீங்கள் சென்னையில் யூஸ் பண்ண பெட்ஷீட் இருக்குது. இன்னும் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஓகே. 14 years ஆகுது இல்ல, 13 years ஆகுது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண பெட்ஷீட்டு. இந்த மாதிரியான சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் அப்போ பண்ணுவேன். பட் எனக்குமே அப்போ வந்து லைஃப்ல வந்து தெரியாது இல்லை, நமக்குமே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும்னா நமக்கு இவ்வளோ மணி வந்து தேவை, இதெல்லாம் நீட். நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி சும்மா ஜாலியாக ஏதோ இருக்கும் அந்த மாதிரி தானே எனக்குமே. இதெல்லாம் எதிராக வருது. அதான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது தெரியுது, சமைச்சு அனுப்பியிருந்தா பரவாயில்ல, காயெல்லாம் அனுப்பிடுங்க, இதை வச்சு இப்போ பச்சையாக சாப்பிட்றது. என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா கொடுமை, சரி மச்சம் பட்ஜெட் மட்டும் எடுத்துக்கிறேன், காய்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். ஓ அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் அப்படி. ஆனால் அதுவுமே என்னன்னா நானா ஐடென்டிஃபை பண்ணி ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஃபோன் பில்லு வந்து ஃபோன் திடீர்னு கனெக்ட் ஆகாது, கட் ஆகிடும். அப்போ வந்து போஸ்ட்பெய்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ போஸ்ட்பெய்ட்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுவாங்கல்ல. அப்போ எனக்கே தெரியும், ஓ கால் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்ப யோசிக்கும் போது தான் ஓ கட் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்போ போய் பில் பே பண்ணால் கனெக்ட் ஆகும்னு சொல்லி இது நானே யோசிச்சு நானே சில விஷயங்கள் வந்து அவங்களுக்காக அந்த டைம் பார்த்தீங்கன்னா படிக்க வச்ச காசு ஆக்சுவலாக. ஓகே, அந்த பாக்கெட் மணி வச்சு ரீசார்ஜ் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஜீரோவில் மைனஸில் இருக்காங்கன்னு எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான். ஸோ அந்த ஒரு 2 years எனக்குமே எந்த ஹெல்ப்புமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா பேபி பிறந்துட்டா அவளை பார்க்குறது, ஃபேமிலி விஷயம், அது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டியாக போயிட்டு இருந்தது ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓகே நம்ம வந்து பிஸ்னஸ் வைஸ் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மீடியாவில் அவங்களால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மணி வைஸ் கொஞ்சம் கஷ்டத்தை கம்மி பண்ணலான்னு சொல்லி தான் நான் பொட்டிக்கு வந்து அதுக்காக தான் பிளான் பண்ணி அவங்களுக்காக தான் பண்ண விஷயம் அது. நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? ஸ்டார்டிங் இருந்துச்சு எனக்கு. என்ன முதல்ல சின்ன விஷயம் எது இருந்துச்சுன்னா, நான் ஒரு பர்த்டே ரிஸ்க் எடுத்து ரொம்ப பண்ணுவேன். என் பர்த்டேக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இதுவரை சர்ப்ரைஸ்னு ஏதோ கேக் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அது சர்ப்ரைஸ் வேற இல்ல, அது கேக் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதே மறைச்சு வைக்கிறதே நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும். ஆனா நம்ம தான் நடிச்சிட்டு தெரியாத மாதிரி நம்ம அப்படி உட்காந்துருக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவம் வருது எனக்கு. அது எப்படின்னா, நம்ம சினிமா தொழில் ஓப்பனாக சொல்லிட்டேன்னு, நம்ம சினிமாவில் நிறைய அவமானங்கள் பார்ப்போம், நிறைய தோல்விகளை பார்ப்போம். நம்ம
வாசல் விட்டு வெளியில் போனாலே நம்ம பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீக்கல்லேருந்து எவ்வளோ புலம்புவாங்க, அவங்களும் ஒரு ட்ரீம் இருக்கும், கனவு இருக்கும். நம்ம என்னென்னமோ சாதிக்க நம்ம காசு பணம் காரு பங்களா கிடையாது, நம்ம ட்ரீமே வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது ஆமாம், சீரியல் வந்து ரெகுலராக ரொம்ப இது பண்ண மாட்டேன், விட்டுருவேன். இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வரும்போது சொல்லுவேன், கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ரியாக்ஷன்ஸ் ஏதாவது தப்பாக கொடுத்துருவாங்க சம்டைம். அது வந்து சிலது இந்த மாதிரி ரொமான்டிக் சாங்கும்போது தப்பாக காமிச்சிரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லி இந்த சாங் அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ரொமான்டிக் சாங்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது, லவ்வாக அந்த இடத்துல தெரியணும். ஸோ அதை லவ்வாக எவ்வளோ காமிக்க முடியுமோ காமிங்க. எனக்கு ஜெய் சார் கூட நான் ஃபஸ்ட்டு மூவி புகழ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு சீனே இப்போ ஜெய் சாரும் நானும் தான் ஒரே ஃப்ரேமில் என்ட்ரி ஆகும். வெற்றிமாறன் சார் தான் அதுக்கு ஃபஸ்ட் கிளாப் அடித்து தட்டி எடுத்தார். மணிமாறன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார். அப்போ வேல்ராஜ் சார் ஃப்ரேம் வைக்கும்போது மொதல் ஷாட்டு அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வர ஓப்பன் ஆகிற மாதிரி மானிட்டரில் பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.